மூணாவது ரவுண்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் பதி விசஸ் கல்லூர். அம்மன் கோவில் பதி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் இருக்காங்க. கல்லூர் பார்த்தீங்கன்னா பேட்டிங். 6 பால் மேட்ச் தான், முடிஞ்சா அடிச்சுக்கோ. முதல் பந்து அக்ராஸ் போயிருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஒரு சிங்கர். இரண்டாவது பந்து ஸ்ட்ரைக்கில் பாண்டி லெப்டி, ஒயிட் பால், ரீ பால், நல்ல ஒரு சுழல் பந்து, டாட். ஸ்லோயர் ஒன், கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்குனுங்க, கீப்பரே போய் முடிச்சு போட்டு இருக்காரு, நல்லா போட்டுன்னு இருக்காரு விக்கி. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க, சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு, அடுத்து போட்டாருங்க, கரெக்டாக மரத்து கேப்லேயே போட்டார். 2 ஓட்டங்கள். அடுத்த பந்துங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், கண்டிப்பாக அது 6ங்க, ஃப்ளாட்லேயே போட்டார். அட்டாடா, லைன்லேயே பிடிச்சி முடிச்சு விட்டு இருக்காங்க. நான் கூட 6 நினச்சேன். விக்கெட். இந்த பால் நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க, பாயிண்ட்ல அடிச்சிருக்காரு. கிரேட் ஃபீல்டிங். இங்க கரெக்டான ப்ராப்பரான த்ரோ இல்லை, தட்டு மாட்டு இருக்காரு. மூணு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். 7 ரன் அடிச்சிருக்காங்க. 8 ரன் டார்கெட்டுங்க. அம்மன் கோவில் பதி 6 பாலுக்கு 8 ரன் பிளே பண்ணோம். அந்த ஓவரை போட பாண்டி இருக்காரு. முதல் பந்து நல்ல ஒரு ஏக்கர் முயற்சி, பட்டான்னு அடிக்கிறாருங்க. அவர் மிஸ்ஃபீல்டு பேக்கில் வந்துட்டாரு. சரியான ஒரு த்ரோங்க. இரண்டாவது பந்து நல்ல பால், ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு, அக்ராஸ் போகிறாரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மோதி பார்க்கலாம். 4 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். அகெயின் ஒரு ஏக்கர் முயற்சி தான், லெக் திசையில் ஒரு சிங்கர். 3 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். என்னவாக மாறும்? ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு. இங்க நல்ல ஃபீல்டுங்க. ஸோ இங்கே பாலே எடுக்கணும். 2 ஓட்டங்கள். 2 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். மேட்ச் பால். விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் ஷாக் ஆகிறாரு. 1 பாலுக்கு 4 ரன்னா மாறுது. என்னவாக மாறும் மேட்ச்? எப்படி வேணாலும் மாறலாங்க கிரிக்கெட்டு. 1 பாலுக்கு 4 ரன்னுங்க. யார் சைடு மேட்ச் மாறும்? போல்ட புடிங்கி இருக்காருங்க பாண்டி. கிரேட் பவுலிங்க. 8 ரன்னுக்கு பாலை போட்டு இருக்காருங்க பாண்டி. நைஸ் மேட்சுங்க, வேற லெவலுங்க. மேட்ச் வின் பை கல்லூர். 3வது ரவுண்டு மேட்ச் சிபிகே 11 பிரேக்கர்ஸ் விசஸ் ஹண்டர்ஸ். 3வது ரவுண்டு மேட்ச் 6 பால் தான். ஸ்ட்ரைக்கில் அருள் முதல் ஓவரை போட. கோபி முதல் பந்து டாஸ் பவுல். அங்கே என்னவாக மாறும்? மறந்தெடுத்து 6ங்க. 6ங்க. முதல் பந்தே 6ங்க. அருள் பேட்ல இருந்து. இரண்டாவது பந்து ஹைட்டு தாங்க போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போல. சரியான டேக்கனுங்க, சரியான ஒரு ரன்னிங் ஆச்சு, முடிச்சுட்டு இருக்காங்க. பால் ஏர்லேயே இருந்துச்சுங்க. 3வது பந்து ஸ்லோயர் ஒன், டாட். 4வது வந்து கண்டிப்பாக அது 6ங்க. கிரேட் ஷாட்டுங்க, கரெக்டாக கணிசி அடித்தார் சுரேஷ். தேவையான ஒரு 6. 5வது பந்து சரியாக மீட் ஆகலைங்க, இங்கே சுழண்டு கிடக்கு. 1 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். கடைசி ஒரு பந்து பெரிய சுத்து, டாட்டுங்க. 6 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. 14 டார்கெட் ஃபார் ஹண்டர்ஸ். 6 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் விக்கி. முதல் ஓவரை போட அருள். முதல் பந்து
6ங்க. அவங்களும் 6ஓடு ஸ்டார்ட் பண்ணாங்க, இவங்களும் 6ஓடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இரண்டாவது பந்து கேட்சுக்கான வாய்ப்புங்க. கட்டாயி அவருக்கு பின்னாடி போயிருக்கு, பாலே எடுக்கலைங்க. 2 ஓட்டங்கள். அடுத்த பந்து டாஸ் பால், சரியாக மீட் ஆகல. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 3 பாலுக்கு 5 ரன் அடிக்கணுங்க. 4வது பந்து நோ பால். 3 பாலுக்கு 4 ரன்னாக மாறுது. ஒயிட் பால். 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். டாஸ் பால் 6ங்க. வின்னிங் ஷாட்டோட மேட்சை முடிக்கிறார் விக்கி. மேட்ச் வின் பை ஹண்டர்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.